வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரவா கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம் சுத்தமான நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய்யிலே வந்து முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக எடுத்துங்க. தீயை விட்டிங்கன்னா நல்லா இருக்குது. அந்த நெய்யில் வந்து அந்த 1/2 கிலோ ரவை வந்து நெய்யிலே நம்ம கொட்டி நெய்யிலே நம்ம வறுத்துக்கலாம். 1/2 கிலோ ரவை வந்து அந்த 200 கிராம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டோம். அதுலேயே வந்து இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கமகமான நெய் வாசனை வருதுங்க. எவ்வளோ தண்ணி பாருங்கள். 1 லிட்ரு பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டரில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சொல்கிறதுக்கு தாங்க அளவு. 200 கிராம் நெய், அதில் வந்து 1/2 கிலோ ரவையை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அந்த 1/2 கிலோ ரவைக்கு வந்து 1 லிட்ரு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்து அந்த ரவையை கூட சேர்க்க போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஊற்றிங்க. அது 1/2 கிலோ ரவைக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி வச்சுட்டா வச்சு நல்லா கலரி கொடுத்துங்க. இல்லைன்னா கெட்டி போட்டுரும். இரநூறு கிராம் நெய், 1/2 கிலோ ரவை, 1 லிட்டர் தண்ணி, சுடு தண்ணி. ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிடாதீங்க, அது அந்தளவுக்கு நல்லா வராது. சுடு தண்ணி ஊற்றுங்க, அதுதான் சீக்கிரமாக நல்லா வெந்து வரும். நல்லா சுடு தண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதாங்க அளவு. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் இந்த அளவை கூட்டிங்க. சிம்மில் வச்சிங்க அடுப்பை. அதிக அனல் வச்சிங்கன்னா சீக்கிரமாக இதுவாகிடும். சிம்மில் வச்சு மெதுவாக கை விடாமல் கிண்டினே இருக்கணும். அப்புறம் இதிலே கொஞ்சோண்டு கலர் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் ரெட் கலர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு அதை எடுத்து இந்த ரவையில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது ரவை எவ்வளோ எடுத்தோமோ அது ஈக்குவலுக்கு சர்க்கரை எடுத்துங்க. 1/2 கிலோ ரவை நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால் வந்து 1/2 கிலோ சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். 200 கிராம் நெய், 1/2 கிலோ ரவை, 1 லிட்டர் தண்ணி, 1/2 கிலோ சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். நல்லா கைவிடாமல் கிண்டினே இருங்க, கெட்டி போட்டுரும். இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் நல்லா இடித்து அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ரவையில் தண்ணி சேர்க்குறோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஆள் கிண்டினே இருக்கணும், ஒரு ஆள் வந்து தண்ணி சேர்த்துக்கினே இருக்கணும். இல்லைன்னா அதுவே வந்து உருண்டை உருண்டி ஆகிடும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், ஃப்ளேவருக்கு வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்குறோம், ஒரு 4 ஏலக்காய். உங்ககிட்ட வேறு எதனா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துங்க. நம்மக்கிட்ட வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது. அதை வந்து ஒரு ஒரு 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா ஃப்ளேவர் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து வெண்ணிலா ஃப்ளேவருடைய வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம், வெண்ணிலா ஃப்ளேவரை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த ஸ்வீட் ரெசிபி அல்டிமேட்டான கேசரி வந்து நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சிட்டோம். அது செய்கிறதுக்கு அளவு எப்படியோ, அது எப்படி செய்யணும், செய்முறையெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். நீங்களும் எதனா ஒரு ஃபங்க்ஷனு இல்லை வேறு எதனா கோவிலுக்கு பிரசாதம், வீட்டில் எதனா நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1/2 kg ரவா வாங்கிட்டு ஈஸியாக வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக ரவா கேசரி செய்யலாம். நம்ம அளவு கொடுத்துக்குறோம், இந்த அளவு ஃபாலோ பண்ணி, இந்த செய்முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் கேசரி. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான அல்டிமேட்டான ரவா கேசரி தயாராகிடுச்சு. பாருங்கள், கேசரி வந்து நம்ம சுட சுட கிண்டின உடனே இந்த மாதிரி ஒரு பேஷன், ஒரு பிளேட் எடுத்துங்க. அந்த பேஷனில் வந்து நல்லா கீழே வந்து ஆயில் தடவிடுங்க. ஆயில் தடவிட்டு இந்த ரவா கேசரி சூடாக இருக்கும்போது அள்ளி போட்டு நல்லா தட்டி விட்ருங்க லெவலாக. அப்போ தான் நம்ம கட் பண்ணி பீஸ் போடும்போது ரொம்ப அழகாக வரும். இல்லை அப்படியே விட்டுட்டிங்கன்னா கடாயிலே அப்படியே ஒன்று நின்றுடும். நம்மளுக்கு கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு லெவல் வராது. பாருங்கள், லெவலாக பறிப்பு விட்ருங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு பேஷனில் ஆயில் தடவி சூப்பராக பறிப்பு விட்டிங்கன்னா ஒரு 1/2 an hour பொறுத்து நல்லா அந்த ஹீட்டு கூலிங் ஆன உடனே ஃபேன் காற்றுல வச்சுருங்க. ஹீட்டு நல்லா கூலிங் ஆன உடனே அப்புறம் கத்தியில் வந்து அழகாக நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டால் நம்ம எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம சூட்லேயே நம்ம கடாயில் விட்டோம்னா கடாயில் எப்படி இருக்குதோ அந்த ஷேப்பில் அப்படியே நின்றுடும். பாருங்கள், ஆறின பிறகு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 an hour ஆகிடுச்சு. ஆன பிறகு நம்ம வந்து இந்த கேசரியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பீஸாக. இங்கே பாருங்கள், பீஸாக கட் பண்ண பிறகு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், நம்ம பீஸாக கட் பண்ணிட்டோம். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஆயில் தடவி அந்த கேசரி ஊற்றிருந்தோம். 1/2 an hour போட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணுறதாங்க பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ சூப்பராக வந்துக்குது பாருங்கள் கேசரி. பிளேட்டில் ஒட்டாமல் பீஸாக ரொம்ப அழகாக வந்துக்குதுங்க.